ஆண்டவர் இரட்சகருமாய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொரு வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे परमेश्वर पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबको हम स्वागत करते हैं. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம். यशायाह नबी की किताब उसकी 35वीं अध्याय का और अपने बाइबल को पलटें. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். उसकी 4 आयत इस तरह कहती है. ஏசாயா 35:4. यशायाह नबी 35 का 4 आयत. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். घबराने वालों से कहो, हियाव बांधो, मत डरो, देखो तुम्हारा परमेश्वर बदला लेने और प्रतिफल देने को आ रहा है. हाँ, परमेश्वर आकर तुम्हारा उद्धार करेगा. இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். इस वचन में से एक शब्द को हम कहना चाहते हैं. உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். तुम्हारा परमेश्वर बदला लेने और प्रतिफल देने को आ रहा है. ஆமென். आमीन. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், हमारा परमेश्वर कैसा परमेश्वर है? அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். वो हमारा प्रतिफल देने वाला परमेश्वर है. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் காரியங்களை நம்ம சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். हर एक दिन 1000 बातों को हम सामना करते हैं. பல ஆயிரம் கேள்விகள் நம்ம மனதில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. कई सवालें हमारे अंदर उठती हैं. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ऐसे समय पर பதில் கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். हमें ये विश्वास करना चाहिए कि हमें बदला देने वाला परमेश्वर हमारे पास है. ஆமென். आमीन. சில சமயத்தில் நம்முடைய கேள்விகளுக்கு மனிதர்கிட்ட பதிலை நம்ம ஏற்க முடியாது. कई बार हम मनुष्यों से कोई भी जवाब को नहीं पाते हैं. நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. हम उनसे इंतजार भी नहीं कर सकते हैं. நம்ம விரும்புகிற அந்த பதிலும் அவங்ககிட்ட வராது. जो हम जवाब चाहते हैं, उत्तर चाहते हैं, वो भी हमें उनसे नहीं मिलेगा. நம்ம கேட்ட காரியங்களை கூட அவங்க மறந்து விடுவார்கள். कई बार हम जो भी उनसे मांगते होंगे या पूछते होंगे वो बात तक वे भूलते हैं. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய கேள்வி எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर हमारे हर एक जवाब के लिए, हमारे हर एक प्रश्न के लिए वो जवाब देने वाला परमेश्वर है, उत्तर देने वाला परमेश्वर है. விசேஷமாக நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். विशेषता से हमारी प्रार्थनाओं के लिए उत्तर देने वाला परमेश्वर है. ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ணுவோம். इसीलिए हम निराश ना हो, लेकिन लगातार निरंतर प्रार्थना में लगे रहें. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது लूका रचित सुसमाचार उसकी 18वीं अध्याय में हम पढ़ सकते हैं. அங்க எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்க வசனம் இருக்கிறது. यहाँ पर किस तरह से हमें प्रार्थना करनी चाहिए करके वचन हमें बतलाती है. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है हियाव ना छोड़ना चाहिए और हमें नित्य प्रार्थना करना चाहिए. ஏனென்றால் क्योंकि நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमें उत्तर देने वाला परमेश्वर है. அங்க ஒரு ஓமையை நாம் பார்க்க முடியுது. यहाँ पर एक दृष्टांत को हम देख सकते हैं. இரண்டாம் வசனத்துல दूसरा आयत में ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானவனுமாய் இருந்தான். किसी नगर में एक न्यायी रहता था जो ना परमेश्वर से डरता था और ना किसी मनुष्य की परवाह करता था. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். उसी नगर में एक विधवा भी रहती थी जो उसके पास आकर कहा करती थी, मेरा न्याय चुकाकर मुझे मुक्तई से बचा. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாதிருந்தது. कुछ समय तक तो वह ना माना, परंतु अंत में मन में विचार कर कहा. ஐந்தாம் வசனத்துல இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். उन्होंने इस तरह 5वीं आयत में कहता है, तो भी यह विधवा मुझे सताती रहती है, इसलिए मैं उसका न्याय चुकाऊंगा. कहीं ऐसा ना हो कि घंटे घंटे आकर अंत को मेरी नाक में दम करें. 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 7वीं आयत में அந்தபடியே
தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? इसलिए क्या परमेश्वर अपने चुने हुओं का न्याय ना चुकाएगा जो रात दिन उसकी दोहाई देते रहते हैं? क्या वह उनके विषय में देर करेगा? அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். वह तुरंत उनका न्याय चुकाएगा. நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். हमारा परमेश्वर हमें उत्तर देने वाला परमेश्वर है. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். हमारा परमेश्वर न्याय करने वाला एक न्यायी है. அங்க பார்க்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். यहाँ पर हम देखते हैं एक न्यायी था वहाँ पे. அந்த மனுஷன் யாருக்குமே பயப்பட மாட்டானா. वो किसी को नहीं डरता था. ஆனாலும் அந்த மனுஷன் கூட ஒரு காலகட்டத்தில் இறங்கி வந்து உதவி செய்யற அளவுக்கு வந்து விட்டார். लेकिन वो व्यक्ति भी एक समय था, उन्होंने जैसे भी उनके मन में लगा कि इस विधवा को न्याय करना करके. காரணம் அந்த விதவை வெகு நாள் வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாராம். कारण यह है कि वो विधवा ने बार बार आकर उनसे कहा करती थी मेरा न्याय चुका करके. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒரு மனுஷனே இங்க மனம் மாறிட்டார் என்றால், अगर एक इंसान एक मनुष्य भी इतना तरस खा सकता है तो நாம் ஆராதிக்கும் தேவன், जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर, அவர் மனதுருக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். वो दयालु परमेश्वर है. அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். वो दया सागर है. அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். वो अनुग्रह से भरे हुए हैं. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். अपने से चुने हुए लोगों को वो न्याय नहीं करेगा क्या? देर करेगा क्या? நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். अपने बच्चों के लिए न्याय करने के लिए वो काफी है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒருவேளை நீங்க பல நாட்கள் நீங்க ஜெபத்துல போராடி கொண்டிருக்கலாம். शायद आप कई दिनों से कई रातों से आप प्रार्थना में लड़ते होंगे. எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். मेरे लिए उत्तर नहीं मिल रहा करके आप सोचते होंगे. ஒரு மனுஷனே இங்க மனம் மாறிட்டார் என்றால், अगर एक व्यक्ति यहाँ पर मन बदल सकता है तो நம்முடைய தேவன் அதை காட்டிலும் மேலான தேவனா தானே. हमारा परमेश्वर उससे भी बढ़कर है. ஆமென். आमीन. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். इसलिए आप निरंतर प्रार्थना करते रहें. உங்கள் ஜெபத்தை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். आपकी प्रार्थना को कभी ना छोड़ना. நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. जरूर आपकी प्रार्थना के लिए उत्तर मिलेगी. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் சாகவே சாகாது. हमारी प्रार्थना कभी मरेगी नहीं. நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பரலோகம் வரை போய் கொண்டிருக்கிறது. हमारी हर एक प्रार्थना स्वर्ग तक पहुंचती है. நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து ஒரு மறு உத்தரவு உண்டு என்று விசுவாசிப்போம். जरूर हम विश्वास करें स्वर्ग से हमारे लिए एक उत्तर मिलने वाला है. अनेक சமயத்துல நாம என்ன நினைப்போம்? कई बार हम क्या सोचेंगे? ஓகே, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, हमारी प्रार्थना के लिए कोई उत्तर नहीं मिल रहा, நம்முடைய ஜெபத்தை முடித்து விடலாம் என்று நம்மளே யோசித்து முடித்து हम விடுவோம். करेंगे क्यों अब प्रार्थना करना है, बस चुप रहें करके हम सोचेंगे. சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை பண்ணாம விட்டு விடுவோம். निराश में होकर हम उस प्रार्थना को छोड़ देते हैं. இனிமே நடக்காது என்று நம்ம நினைப்போம். अब तो ये नहीं होगा करके हम सोचेंगे. அப்படிப்பட்டவர்களுக்காக உங்க வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். वैसे सोचने वाले आपके लिए एक वचन को हम कहना चाहते हैं. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல लूका रचित सुसमाचार उसकी पहला अध्याय में அதுல 13வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, 13 वचन को जब हम पढ़ते हैं, லூக்கா 1:13 வசனத்தை நான் வாசிக்கும்போது, लूका रचित सुसमाचार पहला अध्याय का 13 वचन, தூதன் வந்து அங்க சகரியாட்ட சொல்லுகிறாரு, यहाँ पर स्वर्गदूत आकर जकरिया से कहते हैं, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். हे जकरिया भयभीत ना हो क्योंकि तेरी प्रार्थना सुन ली गई है. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. तेरी प्रार्थना सुन ली गई உன் है மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். और तेरी पत्नी इलिशिबा से तेरे लिए एक पुत्र उत्पन्न होगा அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. और तू उसका नाम युगन्ना रखना. இங்கு தேவதூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் ஜெபம் கேட்கப்பட்டது என்று यहाँ சொல்றார். पर स्वर्गदूत कहते हैं जकरिया से तेरी प्रार्थना सुन ली गई है. இந்த சகரியா அப்ப எவ்வளவு நாளா ஜெபித்துட்டு இருக்கிறார் தெரியுங்களா? ये जकरिया कितने दिन से प्रार्थना करते हैं? இந்த சகரியா நல்ல வயது சென்ற ஒரு முதிர்ந்த ஒரு மனிதனாய் இருக்கிறார். यहाँ पर जकरिया के बारे में लिखा है वो बिल्कुल बूढ़े हो गए. ஆமென். आमीन. அப்ப அவருக்கு ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைச்சுங்களேன். अगर मान लिएगा उनके लिए या 30-40 उम्र में शादी हुआ होगा. இப்ப இந்த வயதான நாள் வரை அவங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். अभी अपने बुढ़ापे तक वो प्रार्थना में लगे रहते थे. அவங்களுடைய
ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. लेकिन यहाँ पर वचन में लिखा है उनकी प्रार्थना सुन ली गई। 7 வசனத்துல வாசிக்கும் போது எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் 7 वचन में लिखा है एलिशबा तो वो संतान नहीं थी उनके, அவருக்கு பிள்ளை இல்லாதது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். उनको कोई भी संतान ना थी क्योंकि एलिशबा भांज थी और वे दोनों बूढ़े थे। அவங்க மனைவி மலடி ஆயிட்டாங்க, वो बांझ थी, एलिशबा बांझ थी, இருவரும் வயது சென்றவர்களாயிட்டார்கள். दोनों बूढ़े थे। இனிமேல் குழந்தை பிறக்கும் என்கிற வாய்ப்பே கிடையாது. अब तो कोई संतान होगा करके कोई चांस है ही नहीं, ஆனாலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். लेकिन उन्होंने प्रार्थना करते रहे। இந்த ஜெபத்துக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமையை பார்த்தீங்களா? यहाँ पर एक इस प्रार्थना की कितनी सामर्थ्य है। வயது போனாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். अगर बूढ़े हो गए तो भी हम प्रार्थना करेंगे। மலடி என்று டாக்டர் சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். अगर भांज है करके डॉक्टर कहे तो भी प्रार्थना करेंगे। நாட்கள் போனாலும் என் முடியெல்லாம் நரைத்து போனாலும் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என் ஜெபத் நிச்சயமாய் பதில் உண்டு. अगर दिन चलते रहे या हम बाल पक भी गया तो भी हम प्रार्थना को नहीं छोड़ेंगे, प्रार्थना करते रहेंगे क्योंकि हमारा प्रार्थना को प्रभु उत्तर देने वाला परमेश्वर है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நாட்கள் போகட்டும், दिन चलती जाने दीजिए, காலங்கள் மாறட்டும், अगर समय बदल रहा है कोई बात नहीं, நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் முடித்து आपकी விடாதீர்கள். प्रार्थना को कभी खत्म नहीं करना। ஆமென். आमेन। யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது इसहाक की जीवन में जब हम देखते हैं तो அவருக்கு திருமணம் ஆகுது. उनकी शादी हो गई थी। ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல उत्पत्ति 25वीं अध्याय में அங்க 20வது வசனத்தை வாசிக்கும்போது जब वहां पर 20वीं आयत को जो पढ़ते हैं 25:20ல 25 का 20 में ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். और इसहाक ने 40 वर्ष का होकर रिबका से शादी करी। 21ஆம் வசனத்துல 21वीं आयत में மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். इसहाक की पत्नी भांज थी इसलिए उसने उसके निमित्त यहोवा से विनती की। ஆமென். आमेन। ஆமென். आमेन। கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். और यहोवा ने उसकी विनती सुनी। அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். इस प्रकार उसकी पत्नी रिबका गर्भवती हुई। அதுல நீங்க 26வது வசனத்தை வாசிக்கும்போது 26वें वचन में கடைசில अंत में लिखा है இவர்கள் பிள்ளை பிறக்கும்போது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தது. जब इसहाक के लिए बेटा हुआ तो उनका उम्र था 60 वर्ष का था। 40 வயதுல திருமணம் ஆகுது. 40 उम्र में उनकी शादी हुई। ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். उन्होंने प्रार्थना करती रही। சுமார் 20 வருடம் கழித்து कम से कम 20 साल के बाद அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. उस प्रार्थना का उस विनती की उत्तर मिली। ஆமென். आमेन। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, எத்தனை வருடமானாலும் कितने भी साल होने दीजिए, நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். लेकिन हमें प्रार्थना नहीं छोड़ना। அற்புதம் கிடைக்கும் வரை, अद्भुत जब तक अद्भुत ना मिले तब तक, அதிசயம் கிடைக்கும் வரை, जब तक आप अपने परमेश्वर की आश्चर्य कर्म नहीं हुई तब तक, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரை, एक संतान होने तक, திருமணங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். अगर आपकी शादियां रुकती होगी लेकिन आप प्रार्थना करती रहें। ஒருவேளை வேலை தடைப்பட்டிருக்கலாம், அதற்காக நீ ஜெபித்துக் கொண்டே இருங்கள். आपकी नौकरी में एक रुकावटें आती होगी लेकिन आपकी प्रार्थना को जारी रखें। ஒருவேளை குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நிச்சயமா ஜெபித்துக் கொண்டே இருங்கள். परिवार की उद्धार के लिए आप प्रार्थना करते होंगे, उस प्रार्थना को कभी खत्म नहीं करना। உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. आपकी प्रार्थना के लिए जरूर एक उत्तर मिलती है, அவர் பதில் செய்கிறதுக்கு அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். क्योंकि हमारा परमेश्वर हमें उत्तर देने के लिए वो न्याय का परमेश्वर है। ஆமென். आमेन। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வேஸ்டே ஆகாதுங்க. हमारी प्रार्थना कभी भी व्यर्थ नहीं हो सकती है। ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையா இருப்போம், प्रभु की उपस्थिति में हम धीरज धरें, காத்திருப்போம், हम इंतजार करें, நிச்சயமாக அதற்கு முடிவு உண்டு. जरूर हमारे लिए प्रभु एक अंत को देंगे। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहते हैं இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்களாம். जो धन्य है जो धीरज धरते हैं। ஆமென். आमेन। யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 5:11 வசனத்தை வாசிக்கும் போது, याकूब की पत्री 5वीं अध्याय उसकी 11 वचन में लिखा है, இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று அறிகிறோமா. जो धन्य है जो धीरज धरते हैं। யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். आप अय्यूब की धीरज के बारे में आप सुनते हैं। ஆமென். आमेन। கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது தெரியுங்களா? परमेश्वर का कार्य कैसा होता है? கர்த்தருடைய முடிவு எப்படிப்பட்டது தெரியுங்களா? परमेश्वर हमें कैसा अंत को देंगे? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாராம். हमारा परमेश्वर ऐसा है कि वो बहुत ही
हम पर प्रतिफल देने वाला परमेश्वर है இந்த கால நீங்க காத்திருக்கிறீங்க और बहुत लंबा समय आप वेट करते रहते हैं துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவன் நன்மையை காண உதவி செய்வாராக जो कष्ट उठाने के उस समय के बदले में प्रभु आपके लिए अनंत से भरने वाला परमेश्वर है 38 வருஷமா காத்துட்டு இருக்கிறார் ஒரு மனுஷன் एक व्यक्ति 38 साल से वो इंतजार किया எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா मेरे लिए एक अद्भुत मिलेगा क्या இன்னைக்கு கிடைக்குமா आज मिलेगा क्या சரி இன்னைக்கு தான் என்னோட வாய்ப்பு போயிருச்சு நாளைக்காவது கிடைக்குமா आज तो दिन खत्म हो गई कम से कम कल तो मेरा मिलेगा क्या 38 வருஷம் 38 साल ஒரே இடத்துல एक ही जगह पर अनेक பேர் வராங்க சுகம் பெற்றுட்டு போயிட்டே இருக்காங்க कई लोग आते हैं वो चंगाई पाकर जाते रहते हैं இவருக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்ல इन्हें मदद करने वाले भी कोई नहीं है இயேசு வருகிறார் लेकिन यीशु मसीह आए நேரா இவரை சந்திக்கும்படியாய் வருகிறார் सीधा इस व्यक्ति के पास आए थे प्रभु यीशु ने இரண்டால் இயேசுவுக்கு தெரியுது क्योंकि प्रभु यीशु जानते हैं இவர் அதிக நாட்களா இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு इन्होंने कई सालों से वेट कर रहा है करके அதிக நாட்களா இவர் பொறுமையோடு காத்திருக்கிறாரு इतने सालों से उन्हें धीरज से उन्होंने इंतजार की है ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு காத்துட்டு இருக்காரு हर एक दिन एक चाह के संग वहां पर बैठा रहा இவருடைய அந்த உற்சாகம் இவருடைய முயற்சி ஒரு நாளும் அது வீணாய் போகவே இல்லங்க इनकी उत्साहित इनकी जो इन्होंने धीरज धरा वो कभी व्यर्थ नहीं हुई है இயேசு நேரா வந்து அவருக்கு சுகத்தை கொடுக்கிறத நான் यीशु मसीह பார்க்கிறேன் सीधे उनके पास आया और उन्हें चंगाई किया करके हम देखते हैं ஆமென் आमीन அன்னாள் எவ்வளவு வருஷமா அவ ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருப்பா हन्ना पता नहीं कितने सालों से उन्होंने प्रार्थना करती रही ஆனால் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரல்ல लेकिन प्रभु उनकी प्रार्थना को सुने थे ஆகவே உங்களுடைய ஜெபத்தை நீங்க முடித்து விடாதீர்கள் इसलिए आप अपनी प्रार्थना को अंत नहीं करना நிச்சயமா நம்முடைய ஜெபத்திற்கு முடிவு உண்டு हमारी प्रार्थना के लिए प्रभु उत्तर देने वाला परमेश्वर है ஆமென் आमीन ஹalleluya हालेलुया கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே इसे सुनने वाले प्रभु के प्रिय लोगों ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை முடிக்க வேண்டாம் कभी भी हम अपनी प्रार्थना को खत्म ना करें अंत ना करें ஒருவேளை நீங்க போன வருஷம் வரை நீங்க சில காரியங்களுக்கு ஜெபித்துட்டு நடக்கவே இல்லையே என்று சொல்லிட்டு நீங்க விட்டுருக்கலாம் शायद पिछले साल तक आपने कुछ प्रार्थना के लिए प्रार्थना करते रहते होंगे कुछ कार्य के लिए लेकिन कुछ नहीं हुआ करके आपने छोड़ दिया होगा ஆனால் மீண்டும் அதே ஜெபத்தை அதே ஜெப குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் उपवासिंगल कतर பெரிய காரியத்தை செய்ய போகிறார் लेकिन आपसे हम ये कहना चाहते हैं कि दोबारा उस प्रार्थना को लीजिएगा अपने हाथों में लीजिए प्रार्थना में लगे रहिएगा प्रभु आपके लिए उत्तर देने वाला परमेश्वर है அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் वो இருக்கிறார் न्याय करने वाला न्यायी है இரண்டாவதா நாம் பார்க்கும்போது दूसरा 2 தெசலோனிக்கேயர் दूसरा தெசலோனிக்கி पत्री 1வது அதிகாரம் पहला अध्याय அதில் 5வது வசனத்தை வாசிக்கும்போது उसकी 5वीं आयत को हम पढ़ेंगे 6வது வசனத்தையும் வாசிப்போம் 5 और 6 को हम पढ़ेंगे நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிற அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் அதுவே அத்தாட்சியா இருக்கிறது ये परमेश्वर के सच्चे न्याय का स्पष्ट प्रमाण है कि ये परमेश्वर के सच्चे न्याय का स्पष्ट प्रमाण है कि तुम परमेश्वर के राज्य के योग्य ठहरो जिसके लिए तुम दुख भी उठाते हो நம்முடைய தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறாரா हमारा परमेश्वर जो है सच्चाई क्या एक न्याय करने वाला परमेश्वर है நம்முடைய ஜெபங்களுக்கும் நியாயமான தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் हमारे प्रार्थनाओं के लिए भी वो न्याय से हमें बदला देने वाला परमेश्वर है उत्तर देने वाला परमेश्वर है இரண்டாவதாக दूसरा நம்ம अनेक பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் हम कई दुख उठाते होंगे अनेक உபத்திரவங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கிறோம் कई उपद्रव के साथ चलते होंगे அந்த உபத்திரத்துக்கும் பாடுகளுக்கும் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறாரா उन उपद्रवों के लिए दुखों के लिए भी प्रभु हमें क्या करेंगे न्याय चुकाएंगे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஆகவே உங்களுடைய உபத்திரங்களையும் பாடுகளையும் நீங்கள் நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் விசுவாசிங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த உபத்திரத்துக்கு ஒரு சரியான நியாயத்தையும் தீர்ப்பையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று நினைப்போம் इसीलिए जब भी आप उपद्रव में चलते जाते हैं या दुख में होते हैं तो आप ये बात को स्मरण करना कि हमारा परमेश्वर आपकी सारे दुखों को उपद्रवों के लिए भी उत्तर देने वाला परमेश्वर है உதாரணத்துக்கு நான் வாசிப்போம் 1 சாமுவேல் उदाहरण के लिए पहला सामुएल की ओर हम पलटें 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் 24वीं अध्याय की ओर हम पलटें 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்போது पहला सामुएल 24 अध्याय की ओर हम पलटें
அங்க நாம் வாசிக்கும் போது சவுல் ராஜா தாவீதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். यहाँ पर हम देखते हैं साउल राजा जो है दाऊद को पीछा करते हुए आकर हम देखते हैं. இரண்டாவது வசனத்துல வாசிக்கும் போது दूसरा आयत में சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷர்களையும் தேட புறப்படுகிறாரா. साउल राजा ने इजरायलियों में से 3000 लोगों को चुनकर और दाऊद को और पीछा करने लगा, खोजने लगा दाऊद को. இவ்வளவு பெரிய ராஜா, इतना बड़ा राजा है, இவ்வளவு பெரிய ஒரு ஆர்மி, इतनी बड़ी सेना है, ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பின்தொடர்றாங்க, தேடுறாங்க. एक साधारण व्यक्ति दाऊद जो भेड़ बकरी चराने वाले उनको पीछा कर रहे हैं. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில அவங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் दाऊद की जीवन को धरा सा देखते हैं, वो घूमता रहता था. ஒரு இடத்துல இங்க வரும்போது जहां पर एक जगह पर उन्होंने आप पहुंचते थे, அங்கு சவுல் வசமாய் அங்க மாட்டுகிறாரு. वहां पर साउल एक गुफा के पास फंस गए. அப்பொழுது தாவீதின் மனுஷர் சொல்றாங்க தாவீதிட்ட, तब दाऊद के लोग दाऊद से इस तरह कहते हैं, 4 வசனத்துல, चौथा आयत में, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். तब दाऊद के जनों ने उससे कहा, सुन, आज वही दिन है जिसके विषय यहोवा ने तुझसे कहा था, मैं तेरे शत्रुओं को तेरे हाथ में सौंप दूंगा कि तू उससे मनमाना बर्ताव कर ले. இங்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. यहाँ पर एक अच्छा मौका मिला. தாவீது சவுலை கொல்வதற்கு, दाऊद साउल को मार डाल सकता था. தாவீது தன்னுடைய நீண்ட நாள் சத்துருவை எதிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. दाऊद के पास ऐसा मौका मिला कि जो अपना विरोधी साउल था उसको अच्छी तरह कुछ बर्ताव करे उनके साथ. இதுதான் தாவீதோட கூட இருந்த ஜனங்களும் சொல்றாங்க, இது நல்ல வாய்ப்பு, இதை சீக்கிரமா செய்து முடிங்கள் என்று சொல்றாங்க. यही दाऊद की जनों भी इस तरह कहते थे, अच्छा मौका आपको मिला है, अब जो आपकी मनमाना बर्ताव कर सकते हैं आप खड़े करके. இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு முடிவு உண்டாக போகுதுன்னு நினைத்துக்கறாங்க. ताकि उन्होंने सोचा कि आज ये परेशानी बिल्कुल खत्म हो जाएगी. ஆனா தாவீது लेकिन दाऊद ने அப்படி செய்யவே இல்லை. उन्होंने ऐसा नहीं किया. அவர் என்ன செஞ்சாரு, சவுலுடைய சால்வையை கொஞ்சோண்டு ஒரு துண்ட பீஸ அவர் கட் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. लेकिन दाऊद ने क्या किया, साउल के शाल की एक कोने को टुकड़ा को काट कर अपने साथ ले आया. இப்ப தாவீது சவுல்ட்ட சொல்றாரு, अब दाऊद ने साउल से कहा, கொஞ்ச நேரம் கழிச்சு कुछ समय के बाद 11வது வசனத்தை வாசிக்கும் போது, 11 वचन में, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். हे मेरे पिता, देख अपने बाहें की चोर मेरे हाथ में देख, मैंने तेरे बाहें की चोर तो काट ली परंतु तुझे हाथ ना किया. इससे निश्चय करके जान ले कि मेरे मन में कोई बुराई या अपराध का सोच नहीं है. 12வது வசனத்தை வாசிக்கும் போது, 12 वचन में, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. यहोवा मेरा और तेरा न्याय करें और यहोवा तुझसे मेरा बदला लें, परंतु मेरा हाथ तुझ पर ना उठेगा. 15வது வசனத்தை வாசிக்கும் போது, 15 वचन में, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து यहोवा न्यायी होकर எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்ப்பார், मेरा तेरा विचार करें எனக்காக வழக்காடி और विचार करके मेरा मुकदमा लड़े, நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. और न्याय करके मुझे तेरे हाथ से बचाए. ஆமென். आमीन. அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, இங்க ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, यहाँ एक अच्छा मौका मिली, பட் தாவீது செய்யல. लेकिन दाऊद ने ऐसा कुछ बुरा नहीं की. நல்ல சான்ஸ காட்டிலும் தாவீது யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தார் தெரியுங்களா? अच्छे से उनके लिए मौका मिली, लेकिन उससे बढ़कर दाऊद ने किसके ऊपर अपना विश्वास को रखा है, भरोसा रखा है? தாவீது தன்னோட கூட வந்திருக்காங்களே அவங்களுடைய ஆலோசனை காட்டிலும் யாருடைய ஆலோசனை மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் தெரியுங்களா? जो अपने जन अपने साथ आए थे उन लोगों से बढ़कर दाऊद ने किससे
विश्वास किया, किसकी सलाहकार को लिए इंतजार किया? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தார். परमेश्वर के ऊपर उन्होंने विश्वास करी, அவர் ஒருவரே நமக்கு சரியான நியாயத்தை கொண்டு வருகிறவராய் क्योंकि இருக்கிறார். यहोवा परमेश्वर ही हमारे लिए सही न्याय चुकाने वाला है। அவர் எனக்காக வழக்காடி वो मेरे लिए वो न्याय करेगा, என்னுடைய சத்துருவின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்குவார். अपने शत्रुओं की हाथों से हमें छुड़ाएगा, என்னை ரட்சிப்பார். मुझे उद्धार करेगा। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। தாவீது யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தார்? दाऊद किसके ऊपर विश्वास करी? தன்னுடைய ஆயுதங்கள் மேல அல்ல, अपनी जो तलवार थे या कोई भी औजारें थे उसके ऊपर नहीं, அந்த வாய்ப்பு மேல அல்ல, या उनके लिए जो मौका मिली उस पे नहीं, அந்த ஜனங்கள் மேல அல்ல, या अपने साथ लोग थे उनके ऊपर भी नहीं, எல்லாவற்றை காட்டிலும் மேலாக सबसे बढ़कर இஸ்ரவேலின் தேவன் மேல. इजराइल के परमेश्वर। ஏனென்றால் आमेन। அவர் ஒருவரே நம்மளுக்கு சரியான நியாயத்தின் தீர்ப்பை கொண்டு வருகிறவராய் क्योंकि இருக்கிறார். हमारा यहोवा परमेश्वर ही हमारे लिए बिल्कुल सही न्याय चुकाने वाला है। ஆமென். आमेन। அருமையான தேவனுடைய प्रभु के பிள்ளைகளே, प्रिय लोगों, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். प्रभु आपकी न्याय चुकाएंगे। நீங்கள் படுகிற உபத்திரத்தை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். जो भी उपद्रव में आप गुजरते हैं उसके प्रभु देखते हैं। இந்த தாவீதை போல यहाँ पर दाऊद के समान பல நாட்கள் பல வருடங்கள் कई दिन कई साल तक உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதிகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். आपके बैरियों ने, आपके शत्रुओं ने आपके पीछा करते होंगे। நல்ல வாய்ப்பு கிடைத்தது மாதிரி இருக்கும், ஆனாலும் மிஸ் பண்ணிருப்பீங்க. ऐसा लगता होगा कि मेरे लिए अच्छा मौका था कुछ करने के लिए, लेकिन आपने सोचा होगा मैंने मिस कर लिया करके। பரவாயில்ல, कोई बात அது नहीं, தேவனுடைய சித்தமாய் वो எண்ணிக்கொள்ளுங்க. भी परमेश्वर की मर्जी करके आप जान लें। நீங்க லாயரை போய் நீங்க எதிர்பார்க்கலாம், आप कहीं लायर के पास, वकील के पास जाते होंगे, கோர்ட்டு கூட நீங்க போகலாம். या कोर्ट तक आप पहुंचते होंगे, அதை காட்டிலும் மேலாக लेकिन उससे बढ़कर கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறார். परमेश्वर वो न्याय चुकाने वाला நம்மளுக்கு है। வழக்காடுகிறவராய் இருக்கிறார். आपके लिए वो बातें करेंगे, நம்மளுக்காக हमारे लिए சரியான தீர்ப்பையும் बिल्कुल सही न्याय करने के लिए சரியான விடையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். सही उत्तर को देने वाला परमेश्वर है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். आपकी प्रार्थना का ना छोड़ना। உங்களுடைய நீங்க படுகிற உபத்திரத்துல கர்த்தர் அவர் நியாயத்திருக்கிறவராய் இருக்கிறார். आपका जो दुख में प्रभु न्याय चुकाने वाला परमेश्वर है। கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करें कि आप நல்ல आंखें बंद करें। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर हम तेरे धन्यवाद करते हैं, நீர் எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி. आप हमें न्याय चुकाने के लिए हम तेरा धन्यवाद करते हैं राजा। நீங்க நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறீங்க சுவாமி. आप हमारे लिए न्याय चुकाने वाला परमेश्वर है। எங்களுடைய நீண்ட நாள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் நீ சரியான தீர்ப்பு கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. हमारे लंबे समय इंतजार करते थे उन बातों में प्रभु आप हमें न्याय चुकाने के लिए हम तेरा धन्यवाद करते हैं। எங்களுடைய நீண்ட நாள் படுகிற உபத்திரத்திற்கும் நீங்க கொடுக்க போகிற தீர்ப்புக்காக நன்றி कई செலுத்துகிறோம். दिनों से दुख उठाते आ रहे हैं, उन बातों में भी आप न्याय चुकाने के लिए हम तेरा धन्यवाद करते हैं। இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். इन वचन को सुनने वाले हर एक के लिए भी प्रभु हम तेरा धन्यवाद करते हैं। பல வருடம் பல மாதங்கள் பல நாட்கள் போய்விட்டது என்று கவலையோடு உட்கார்ந்திருக்கலாம். उन्होंने सोचा होगा कई साल कई वर्ष बीत गई मेरे लिए करके, ஆனாலும் நீங்க நாட்கள் காலத்தை காட்டிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீங்க சுவாமி. लेकिन आपको समय से भी अपार है खुदावन। ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். प्रभु हर एक जनों को हम आशीष करते हैं। உங்களுடைய வாழ்க்கையில நீரே இடைப்பட்டு சரியான தீர்ப்பையும் நியாயத்தையும் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். इनके हर एक के जीवन में प्रभु आप प्रभु जी आप इनके लिए सही उत्तर सही न्याय करने के लिए प्रभु हम तुझसे प्रार्थना करते हैं, इन्हें आशीष करते हैं। உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக तेरे नाम की महिमा होने पाए। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन आमीन। Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीषित करें। आमीन।